கடந்த ஆண்டு உதயநிதி நடிப்பில் வெளியான மாமன்னன் இந்த படத்தை இந்த திமுக கட்சிக்காரங்க இல்லை ஆதிக்க சாதின்னு சொல்லிக்கிறவங்க நீங்கள் யாரும் அந்த படத்தை பார்த்தீங்களா இல்லையாடா? ஒரு ஆதிக்க சாதி பிரிவுக்கு எதிராக சரிக்கு சமமாக எங்கள் அப்பா உட்காரணும் அப்படி என்பதற்காக தான் அந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தி அந்த ஆதிக்க சாதி பிரிவை எதிர்த்து ஒரு பெரிய எழுச்சியை நடத்துகிறாரு. சினிமாவில் அப்படி பேசக்கூடிய அந்த தளபதி, அந்த சின்ன தளபதியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த திமுக கட்சிக்காரங்க அப்போ சினிமாவில் பேசினாதான் அது சினிமாவோட முடிஞ்சு போச்சு, நடைமுறையில் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு நீங்கள் திமுக கட்சிக்காரங்க யாரும் அப்படி இருக்கீங்களா? ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறீங்க? அதில் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, எதுக்காக அதில் அந்த போராட்டத்தை நடத்துகிறாரு, எதுக்காக அங்கே சண்டை போடுறாருன்னா, தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க சரிக்கு சமமாக உட்காரணும், ரத்தினவேல் பாண்டியனுக்கு எதிராக சரிக்கு சமமாக உட்காரணும் என்பது தான் உதயநிதி அந்த படத்தில் சண்டை போடுறாரு. அப்போ நீ யாரை ஏற்றுக்கிற? சமத்துவமாக நடத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய உன்னோட தலைவர், இளைஞரணி தலைவர் உதயநிதி ஏற்றுக்கிறியா? இல்லை ஆதிக்க சாதிக்காரன் சொல்கிறானே அதில் வில்லனாக இருக்கக்கூடிய ரத்தினவேல் பாண்டியன், எனக்கு கீழே தான் நீ இருக்கணும்னு சொல்றிய ரத்தினவேல் பாண்டியனை ஏற்றுக்க போறியா? தயவு செய்து திருந்துங்கடா. ஏன்னா ஊராட்சி மன்ற தலைவர் ஆனதிலிருந்து இன்று வரை அதற்கான இருக்கையில் அவங்கள அமர விடலை, எந்தவித அதிகார பதவிகளிலும் அவங்கள உட்கார விடலை. தொடர்ச்சியாக சாதி ரீதியாக நீ ஒரு பழங்குடி இருளர் என்று அவமதிக்கக்கூடிய நிலை தான் அங்கே தொடர்ச்சியாக இருக்கு. காரணம், அங்கே ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக இருக்கக்கூடிய சித்ரா குணசேகரன், அந்த குணசேகரன் என்பவர் திமுகவுடைய கிழக்கழக செயலாளராக இருக்காரு. தன்னுடைய ஆதிக்க சாதி திமிரோடு இந்த பழங்குடி இருளர் மக்களை எப்படி நம்ம உள்ள விடலாம், அவங்க எப்படி நமக்கு சரிக்கு சமமா உட்கார விடலாம் என்று ஊராட்சி மன்ற தலைவர் ஆனதிலிருந்து இன்று வரை அவரை அந்த இருக்கையிலே அமர விடல. இப்ப இப்படியாப்பட்ட அவல நிலையை கண்டித்து தான் அவங்க விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல கடந்த அக்டோபர் 2ஆம் தேதி போராட்டம் நடத்திருக்காங்க. ஆனா போராட்டம் நடத்தினவங்க மீது அந்த மாவட்ட காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கு. ஆதிக்க சாதி பிரிவினர் இப்படி தொடர்ச்சியா தமிழகம் முழுக்க பல இடங்கள்ல இந்த மாதிரி ஊராட்சி மன்ற தலைவர்களை அவமானப்படுத்துவது, தரையிலே அமர வைப்பது, சாதி பேரை சொல்லி இழிவுபடுத்துவது என்பது தொடர்ச்சியா இருந்துட்டு இது என்ன அரசாங்கம் அதற்கான நடவடிக்கையை தீவிரமா பார்க்கணும், நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் இன்னைக்கு ஆதிக்க சாதிக்காரங்க என்ன மனநிலையில இருக்காங்க? ஊராட்சினா அது என்னோட ஊராட்சி, ஊராட்சி மன்ற அலுவலனா அது என்னோட வீடு, அங்க இருக்கக்கூடிய இருக்கை யாருன்னா என் அப்பனோடது, என் தாத்தனோடது, என் அடுத்தது என்னோடது, அதுக்கு அடுத்தது என் பிள்ளையோடது என்ற அகமாவத்தோடு சாதி வெறியோடு அடுத்த சமூகத்தினரை, தாழ்த்தப்பட்ட சமூகத்தினரை அந்த இருக்கையிலே அமரவிடக் கூடாது என்று சாதி வெறியோடு தொடர்ச்சியாக அவமானப்படுத்துவது, அவர்களை பிரச்சனைக்குள்ளாக்குவது என்பதுதான் இருந்து வருது. இங்க இருக்கிற சாம்சங் தொழிற்சாலையில இன்னைக்கு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அங்க எத்தனை சாதிக்காரங்க, உயர் சாதிக்காரங்களே அந்த தொழிலாளர் பிரிவுல இல்லையா? இங்க ஆண்ட சாதி என்னோட சாதி, நான் என்னோட அது இருக்கை, அது நான் என்னோட அதிகாரத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் பேசுற நீ, நான் ஆண்ட பரம்பரைன்னு பேசுற நீ, இங்க இருக்கிற சாம்சங் கம்பெனி ஓனர்கிட்ட போய் நீ பேச முடியுமா? யார் ஊர்ல வந்து யார் கம்பெனி வச்சுட்டு யாருக்குடா நீ சங்கம் வைக்க உரிமை தர மாட்டேன், யாருக்குடா நீ குறைந்த கூலியில சம்பளம் கொடுக்குற அப்படின்னு உன்னால கேள்வி கேட்க முடியுமா? அதை எதிர்த்து உன்னால போராட முடியுமா? அதை கேட்க துப்பு இல்ல. அதை விட்டுட்டு உன் தாத்தா செஞ்சான், ஒப்ப செஞ்சான், அவன் கல்வி அறிவு இல்ல, படிக்கல, நான் மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு தான். ஆனா இன்னைக்கு படிப்பறிவு இருக்கிறது, சமூகம் சமத்துவத்தை நோக்கி நகர கொண்டு இருக்கிறது. அப்ப அதை பற்றி நீ துளி கூட யோசிக்காம நானும் இப்படிதான் இருப்பேன், என்னோட பிள்ளையும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நீ மாத்தினால் இங்க இருக்கக்கூடிய புரட்சிகர அமைப்புகளோ, சமூக ஜனநாயக சக்திகளோ, உழைக்கும் மக்களோ ஆதிக்க சாதிக்கு தக்க பாடம் புகட்டுவார்கள். உன்னை அடித்து நடுத்தருவில் நிறுத்துவாங்க. நீ வேணா இங்கதான் ஆண்ட பரம்பரை வேண்ட பரம்பரை பேசலாம தவிர வெளிநாட்டு கம்பெனிக்காரன்ட்ட இல்ல வெளிநாட்டுல போய் உன் ஆதிக்க சாதி திமிர ஒரு மயிரை கூட மதிக்க மாட்டான், உரைச்சு துரத்தி விட்டுருவான். அப்ப இப்படியாப்பட்ட நிலைதான் நீ இங்க இருந்து எங்க போனாலும் சரி. அப்ப இந்த நிலையில இந்த காலத்துல இருக்கக்கூடிய இளைஞர்கள், ஆதிக்க சாதி பிரிவை சேர்ந்த மாணவர்கள், குறிப்பா உயர்கல்வி நிறுவனங்கள்ல பார்ப்பன உயர் சாதிகளுக்கு மேட்டுக்குடிகள் தான் மரியாதை வழங்கப்படுகிறது. மற்ற சாதிகள் எல்லாம் அங்கே போனா இழிவாக கீழாக நடத்துவது, அவன் இடஒதுக்கீடுல வந்தோன்னு கேவலப்படுத்துவது, இதுதான் இங்க அரங்கேறிட்டு இருக்கு. அப்ப அதுக்கு எதிராக நாம் சமூக நீதியை பேசணும், சமத்துவத்தை பேசணும், சாதி வெறிக்கு தக்க பாடம் புகட்டணும். இந்த சாதி வெறியோட அறக்கூடிய கொஞ்ச நெஞ்ச பேரை அடித்து துவைக்காம இங்க வந்து சமத்துவம் என்பது நிலைநாட்ட முடியாது. இருக்கிற 1-2 பேர் தான் அந்த ஊர்ல அது என்னோட ஊர்னு பேசுறான். ஒரு ஊராட்சினா அனைத்து சமூக மக்களும் ஒருங்கிணைந்த ஒரு ஊராட்சி, ஒரு சாதிக்கானது ஒரு ஊராட்சி கிடையாது. அது அரசும் சட்டமும் சரியாக கையாளணும். இந்த ஆதிக்க சாதி பிரிவுகளுக்கு, இந்த ஆதிக்க சாதி வெறியர்களுக்கு தக்க பாடத்தை புகட்டணும். அது செய்யாம அவர்களுக்கு ஒத்து ஊதுனா இந்த பிரச்சனை என்பது சரி செய்ய முடியாது. உழைக்கும் மக்கள் வீதியில இறங்கிதான் அவனை மாதிரி ஆளுங்களை அடிச்சு துவைச்சு ஒரு பாடத்தை புகட்ட முடியும். அப்படியாப்பட்ட நிலைக்கு இந்த அரசோ,
இந்த ஆதிக்க சாதி பிரிவினரோ உழைக்கும் மக்களை தள்ளிவிடக் கூடாது. அப்படி நீங்க தொடர்ந்தால் எங்களை போன்ற புரட்சிகர அமைப்புகளும் உழைக்கும் மக்களும் ஆதிக்க சாதி பிரிவினரை அடித்து இந்த ஊரிலிருந்து நாங்கள் விரட்டுவோம்.